வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். இடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது வரகரிசி பற்றி. நம்ம சிறுதானிய வரிசையில் இன்றைக்கி வரகு அரிசியோட பயன்களை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் இப்போ 5-6 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது. நானும் நிறையா அதுக்கு மெடிசன் எடுத்து பார்த்தேன். நம்ம வெள்ளை அரிசியிலே காய்கறி கீரைங்களோடலாம் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனாலும் அது குறையிற ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிட்டு குறையுமான்னு பார்த்தா ரொம்ப கம்மியான குறையிற சக்தி கம்மியாக இருக்குது. அப்போ ஏன்னு தேடுறப்ப தான் தெரிஞ்சுது, நம்ம வெள்ளை சாதத்தை நிறையா எடுத்துக்கிறோம், காய்கறி கீரை இதெல்லாம் கம்மியாக எடுத்துக்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று அந்த வெள்ளை அரிசியில் வெறும் மாவுச்சத்து மட்டும்தான் இருக்குது. நம்ம சுகர் வர காரணமே அந்த மாவுச்சத்து தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த மாவுச்சத்தை மட்டும் நம்பி நம்ம உடம்பை பாதுகாத்துக்க முடியாது. எந்த நோயாக இருந்தாலும் எல்லா விட்டமின்ஸு, தாதுக்கள், மினரல்ஸு எல்லாமே இருந்தால் தான் நம்ம இந்த உடம்பை பாதுகாத்துக்க முடியும். உடம்பை பாதுகாக்கணும், பல தடவை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நம்மளோட உலக ஆசைகளையும் நம்ம தீர்த்துக்கலாம். இன்னொன்று நம்ம இறைவன் எதுக்கு அனுப்பினாரோ அதையும் நம்ம தியானத்து மூலமாக அறிஞ்சு தீர்த்துக்கலாம், கர்மாவை தீர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த உடம்பு தான் அஸ்திவாரம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். நம்ம ஆத்மாவே நம்ம உயிர் போயிட்டால் எதுவுமே இது இல்லை. அப்போ அந்த உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு வாகனம் தேவை. அதுக்கு இந்த உடம்பு தேவை. அதனால் இந்த உடம்பை பேணி காக்கணும். இதனால தான் இந்த உடம்புக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன். அதனால் இந்த உடம்பு வச்சு தான் சித்திரம் எழுதுகிற மாதிரி தான், அந்த உடம்பு வச்சு தான் எல்லாமே செய்ய போகிறோம் நம்ம. அப்படி இருக்கிறப்ப நம்ம இதுக்காக நம்ம மெனக்கெடுறதுல தப்பில்லை. அதனால தான் நான் என்னோடய வீடியோ ஃபுல்லாகவுமே உடம்புக்கு நல்லதை பற்றியே தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் இது எதுவுமே செய்யாமல் வெறும் தியானம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தினா நல்லாகும் கண்டிப்பாக. ஆனால் அதை முறைப்படி பண்ணணும். நம்ம சில தவறுகள்லாம் பழங்காலமாக செஞ்சுட்டு வந்திருப்போம், பிறந்ததுலேருந்து செஞ்சுட்டு வந்திருப்போம் உடம்புக்கு. அந்த உடம்புக்கு அப்படி செஞ்சுட்டு வந்ததுனால, அந்த உடம்புக்கு துரோகம் நம்ம பண்ணதுனால அதோட வேலைத்தனத்தை ஒரு 40 வயசு 30 வயசு கடந்ததுக்கப்புறம் காட்ட ஆரம்பிக்கும். அப்போவாது திருத்திக்கிட்டோம்னா அப்போவாது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா, நம்ம வெளியில் படையாக நான் சுகராக காட்டும், புற்றுநோயாக காட்டும், இன்னும் பல கண் நோயாக காட்டும், இருதயம் பாதிக்கும். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு போகும். அப்போவாது நம்ம அந்த உடம்பை பேணி காத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இந்த உடம்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்த வேலைகளை முடிச்சுட்டு, கர்மாவை முடிச்சுட்டு நம்ம வேலை போகலாம் சந்தோஷமாக. அதை விட்டுட்டு நோயால் நேற்று கூட பாருங்கள், ஒரு நடிகர் அபிநந்த் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்ல டப்பிங் கொடுத்துருக்குறாரு. துப்பாக்கி படத்துக்கு வில்லனுக்கு. அப்புறம் நிறையா படங்களில் தனுஷ் கூட முதல் படத்தில் அறிமுகமாகி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறாரு, எவ்வளோ பேர் புகழாக இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு வயிறு வீங்கி அவரோட வீடியோவை பார்க்குறப்ப ரொம்ப கோரமாக அவருக்கு இறந்துருக்கிறாரு, தூக்கத்திலே இறந்துட்டார். அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு நல்ல நடிகர். நான் நிறைய படம் அவரோடது பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, நம்ம உடம்ப நல்லவங்களாக பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி புது அந்த சிறுதானியங்கள், நம்ம பாரம்பரிய அரிசிகளை பற்றி தெரியாமையே நம்ம அதை ஒதுக்கி தள்ளிட்டு வந்திருக்கிறோம். அதனால தான் நான் இந்த அரிசியோட பயன்களெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்கள் கொஞ்சமாவது அதை எடுப்பாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் நான் என்னோடய விருப்பம் என்னென்னா, ஒரு 100 பேர் 10 பேர் இருந்தது, இப்போ என்னோடய வீடியோ ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 100 பேர் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தேடி மறுபடியும் படித்து மறுபடியும் அவங்க உடம்புக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் இந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வரகு அரிசி சாதம், கஞ்சி, பொங்கல், பிரியாணி, இன்னும் என்னென்னமோ பண்ணலாம். இந்த வரகரிசி அவ்வளோ நல்ல ஒரு சிறுதானியம்.
பார்க்குறக்கு குதிரைவாலி அரிசியும் இதுவும் ஒன்று போல் இருக்கும். கடுகு மாதிரி கடுகோட தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே பருப்பு இப்படி தான் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இந்த அரிசி அந்த அளவுக்கு தான் சைஸும் இருக்கும். சின்ன கடுகு போல் சைஸு. நான் உங்களுக்கு இதை காட்ட முடியல, எங்கிட்ட இப்போ கையில் இல்லை. அப்புறம் அந்த அரிசி காட்டினாலும் வீடியோவில் ஒரே மாதிரி தான் எல்லாமே தெரியுது. அப்புறம் இந்த அரிசி வந்து கொஞ்சம் மற்ற அரிசிகள்னால் வெள்ளை அரிசியை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு குடும்பத்துக்கே வந்து ஒரு 1/2 கிலோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 கிலோ வாங்கினா 3 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கு மேலே தான் அந்த அரிசி. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதனால் என்னென்னா மருந்துக்காகவோ நம்ம அதை அலையிற நேரமும் செலவெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்குறப்ப இந்த அரிசிகளுக்கான செலவு கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது கம்மியாக தான் தெரியும். அதனால் நீங்கள் வரகரிசி யூஸ் பண்ணுங்கள். யார் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப அரிய மருந்து தான். ஆனாலும் சில பேருக்கு உடம்பு வாக பொறுத்து அரிப்பும் ஒரு தடிமனாக ஏதாவது இது வர்றதுக்கு, அதாவது ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆக்கி விட்டுரும். இது அந்த காரணத்தினால இது வந்து உடம்பு ரொம்ப சூடு உள்ளவர்கள் இதை அளவாக எடுத்துக்கணும். இல்லாட்டி பாசிப்பருப்போட கலந்து எடுத்துக்கணும். இல்லையா நீங்கள் கொஞ்சம் அந்த பாசிப்பருப்போட பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கலை அதாவது கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உடல் சூட்டை தணிக்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது என்னோட ஒப்பீனியனு. அப்புறம் இந்த அரிசி வந்து மற்றபடி இது ஏகப்பட்ட பயன்கள் உள்ள இருக்குது. 10-15 ஐட்டம் நம்ம வந்து உதவியாக இருக்கும். இது எதுன்னு நான் ஒரு குறிப்பெடுத்து வச்சுருக்கேன். சித்த மருத்துவம், ஆங்கில மெடிசன், இந்த 2 மெடிசன் டயாபெட்டிஸுக்கு எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த அரிசி வந்து கஞ்சியாவோ பொங்கலாவோ இல்லை சாப்பாடாவோ எப்படி வேணாலும் செய்யலாம். புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், என்ன விதத்தில்னாலும் இந்த வரகு அரிசியை செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து இந்த அரிசி வந்து அப்படி ஒரு அதாவது நம்ம மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கறதுக்கு இந்த அரிசி உதவியாக இருக்குது. 2வது ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுறதுல உந்து சக்தியாக இருக்குது 2வது. அப்புறம் இதை வந்து யாருன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த ஜிம்முக்கு போகிற குழந்தைங்க, அப்புறம் வீட்டில் இந்த சுகர்னால எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சில பேர்த்துக்கு கூடும், சில பேர்த்துக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறவங்க இந்த அரிசி எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கும் இது வந்து இந்த வளர்சிதை அந்த இதை வந்து கட்டுப்படுத்தி அந்த உடம்புல இருக்கிற அந்த தசைகளை வந்து நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாவோ ஒரு இதுக்கும் கொண்டு வருது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த அரிசி உதவியாக இருக்குது. அப்புறம் வேறு என்னத்துக்கு இது யூஸ் ஆகுது? இரவு உணவாக எடுத்துக்கிறவங்களுக்கு மலச்சிக்கலை போக்கி ஆசன வாயுவில் வந்து ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த அரிசி எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் வந்து பாசிப்பருப்போடு தான் எடுக்கணும். கண்டிப்பாக பாசிப்பருப்போடு தான் எடுக்கணும். ஏன்னா இது சூடு. அதனால் இந்த அரிசியை வந்து நைட்டு உணவாக எடுத்துக்கிறவங்க அடுத்த நாள் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் உடல் வந்து குடலை சுத்தப்படுத்தி அதுக்கு குடலுக்கு வேண்டிய பலத்தை இந்த அரிசி தருது. அப்புறம் தேவையான எனர்ஜி, அதாவது ரொம்ப சோர்வாக நோயினால் பல நாள் நோயில் படுத்து கிடக்கிறவங்க, நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். உடம்புல எனர்ஜியே இருக்காது, ஒரு டயர்டாகவே இருக்கும். அவங்க இந்த வரகரிசியை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். அப்புறம் வந்து என்னதுன்னு சிறுநீரை வந்து கொஞ்சம் பெருக்கி, சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த சிறுநீர் ப்ராப்ளம் வரும், சிறுநீர் தொற்று இதெல்லாம் வரும், அவங்களுக்கும் இது நல்லது. இந்த அரிசி வகை வந்து நல்லது. அப்புறம் இது வந்து இந்த அரிசியில் வந்து 13 வகை நியூட்ரிஷியன் இருக்கான் இதில். அப்படி பார்க்குறப்ப இது வந்து நுரையீரல், கண் தெளிவாகிறதுக்கு, அதாவது டயாபெட்டிஸ்னால் என்னைய மாதிரி கண் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அரிசி எடுத்துக்கும் பொழுது கண்ணோட பார்வையில் வந்து தெளிவு ஏற்படுது.
அப்புறம் நுரையீரல்லையும் வந்து உள்ள சளி தேங்கி இருக்கும் இல்லைங்களா, கபம்னால அதுவும் கொஞ்சம் கிளியர் ஆகுது. ஏன்னா இது சூடான சாப்பாடு, சூடு அதிகமாக உள்ளது. அதனால் கொஞ்சம் உடம்ப வந்து ரொம்ப அப்படியே ஒரு கையெல்லாம் ஜில்லுன்னு ஒரு மாதிரி இதாக இருக்கும், ஒரு மாதிரி இதாக குளிர் தாங்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடை கொடுக்குறப்போ உடம்ப வந்து உடம்புல சூடு குறையாமல் பார்த்துக்கும். அவங்கெல்லாம் தாராளமாக இந்த அரிசியை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கால் வலிக்குது, கால் வீக்கம், அது இதில் உள்ளவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வலிமை தருது இந்த காலோட ஜவ்வு அந்த இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது. இந்த வரகு அரிசியில் அவ்வளோ பயன் இருக்குது. அப்புறம் இந்த பித்த உடம்பு உள்ளவங்க இந்த சூடு வந்து எதனால் வருது, பித்தம், கல்லீரல் பாதிப்பு இதனால் வரும். அவங்க வந்து கொஞ்சம் பாசிப்பருப்போடு எடுத்து பாருங்கள் முதல் முறையாக. அது ஓகே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்துங்க, உடம்புக்கு பழக்கப்படுத்தி இந்த வரகு அரிசியை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வரகு அரிசியில் நிறைய பயன் இருக்கிறப்ப அதை செய்முறையும் நம்ம பார்த்து பக்குவமாக செஞ்சு நம்ம இதை சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப இது இப்போ அரிசி வந்து இத்தினோண்டு டம்ளர், இப்போ இவ்வளோண்டு சின்ன டம்ளரில் ஒரு 50 கிராம் அரிசின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ காய்கறியை பயன்படுத்தணும். 50 கிராம் பருப்பு வகைகளையும் பயன்படுத்தி நம்ம வந்து அதை சமைச்சு சாப்பிட்றப்ப நான் சொன்ன இந்த சூடோட பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நார் சத்துள்ள காய்ங்க, அந்த பீன்ஸு, அவரைக்காய், அந்த மாதிரி காய்களோட இதை நீங்கள் இந்த அரிசியை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. மோர் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப உடம்பு சூட்டைக்கும் இதுக்கும் பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லா விஷயங்கள்லையும். அப்போ நம்மளுக்கு நம்ம கெட்டதை மட்டும் பார்ப்போம், ஐயோ இது சூடு, ஐயோ இது பித்தம், ஐயோ இது அதுன்னு. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம பண்ணிக்கிற பட்சத்தில் நம்ம உடம்புக்கு அதை சமநிலைப்படுத்தி நம்ம உடம்பை வந்து அது பாதுகாக்கிறது. அதனால் இந்த உணவுகள், சிறுதானிய உணவுகள் வரிசையில் நீங்கள் வந்து இப்போ பாருங்களேன், உட்கார்ந்துட்டு நடக்கவே சோம்பேறி படுறேன் நான் ஒருத்தி. நின்றுக்கிட்டே இன்றைக்கி வீடியோ போடுற அளவுக்கு எந்திரிச்சு முதல்ல இந்த ரஜினி ஒரு எந்திரிச்சு நிற்கவே தெம்பில்லையாம் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எது சொல்ல வரேன்னா, எனக்கே உடம்பு முடியாமல் நீயே உடம்பு முடியாதவ, நீ எங்களுக்கு அரிசியை பற்றி சொல்கிறியான்னா என்னோடய அடுத்தடுத்த கட்ட இதில் பாருங்கள், நான் வந்து ஒரு ஹெல்த்தியாக தான் மாறிட்டுருக்கேன். அந்த உடம்பை என்னன்னைக்கு கவனிக்காமல் ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் கவனிக்கலைன்னா மறுபடியும் பழையபடி போகுவேன், டைங்குன்னு இறங்குவேன் அந்த கிராப்பில். மறுபடியும் அதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களெல்லாம் நான் எடுத்து சாப்பிட்டு நல்லா நலன் பெறுகிறேன். நிறையா பேர் நோயாளியாக தாங்க இந்த காலத்தில் பார்க்க முடியுது. அப்படி இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். முதல் சொத்தே நம்மளுக்கு ஆரோக்கியம்தான். ஒரு ஆரோக்கியமான மனுஷன் அவனோட நிம்மதி சந்தோஷமும் ஒரு எவ்வளோ பெரிய விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. அதை நம்ம வந்து பிறர்கிட்ட தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே நம்மளை தயார் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும் நினைக்கிறேன். டெல்லியில் வந்து ஒரு கார் விபத்து ஏற்பட்டு, கார் விபத்துன்னு சொல்ல முடியாது, ஏதோ திட்டமிட்ட சதியானும் சொல்ல முடியாது, கார் வெடித்து இன்னும் பக்கத்தில் இந்த காரெல்லாம் வெடித்து நிறைய பேர் பலியாயிருக்காங்க. அதை நினைக்கிறப்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம தலைநகர் டெல்லியில் இது நடந்திருக்கு. ரெட் ஃபோர்ட்டுக்கிட்ட அந்த இறந்து போன அத்தனை பேருக்கும் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தீவிரவாதமாக இருந்தால் தயவுசெய்து இந்த தீவிரவாதத்தை நிறுத்திட்டு கிடைச்ச உடம்பை நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இது என்னோட இது மட்டும் இல்லை, கடவுளோட கோரிக்கையும் தான். அவர் குழந்தைங்க நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது, நம்மளை மாதிரி உள்ள ஒரு அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நான் சொல்லியா கன்சிடர் பண்ண போகிறீங்க? எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, மகான்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஏதோ என்னால் முடிஞ்சது மனசு கேட்காம சொல்கிறேன். நம்ம அடுத்தவங்களுக்கு இடையூறு பண்ணாமல் வாழுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் இன்னும் மேன்மை அடைய தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களை கொன்று குவிச்சு கெட்டதாக பேசி அடுத்தவங்களோட குடும்ப கதையை கேட்டு அவங்கள நோகடிச்சு எத்தனையோ பேர் இப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா கடவுள் அவங்கள நிம்மதியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. அப்படி கிடையாதுங்க. நிம்மதிங்கிறது வந்து அப்படி இல்லை. கஷ்டப்படுறவங்க எனக்கு மட்டும் கஷ்டம் வருது அப்படி கிடையாது. அந்த கஷ்டம் வந்து ஒரு பரீட்சை. கடவுள் பக்கத்துலேயே நிற்பார். அந்த பரீட்சைக்கு உதவியும் பண்ணுவார். நம்ம அந்த இதை தான் பார்க்கணுமே தவிர எல்லாரும் மாதிரி நம்மளுக்கும் கஷ்டம் வருதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி நம்ம பரீட்சையில் பாஸ் பண்ணால் தானே வெளி உலகத்துக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு இன்னொரு எதிரி நாட்டுக்காரன், எதிரி பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி யோசிக்கவே கூடாதுங்க. நம்மளுக்கு நம்ம தான் கஷ்டம் கொடுத்துக்குறோம். நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் பக்கத்தில் வாழ்கிறவங்களும் கஷ்டம் உங்களுக்கு தரமாட்டாங்க. அவங்களுக்கும் தானேங்க ஒரு ஆசைகள் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து வழியை போய் கஷ்டம் தராமல் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய உதவி. இது எல்லா மக்களுக்கும் நான் ஒரு இதாக சொல்லிக்கிறேன், வேண்டுகோளாக. வன்முறையை கைவிட்டு அமைதியான வழியில் வாழணும்னு நான் கடவுள்கிட்ட மக்களுக்கு அமைதியை தரணும்னு பிரார்த்திக்கிறேன். என் குருநாதரை பிரார்த்திக்கிறேன். எல்லா மக்களும் அமைதியோட இந்த உலகமே அமைதி அமைதி அமைதியாக இருக்கணும். நன்றி. என் குருநாதர் பாதங்கள் சரணம்.